அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. எல்லாம் வல்ல திருவரங்கத்தானுடைய அருளினால் நாம் இந்த திருப்பாவையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 2ஆம் நாள் பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. வையத்து வாழ்வீர்கள், இந்த வையத்தில் வாழ்கிறீர்கள். இந்த வையம் எப்பேற்பட்ட வையம்? நெருப்பு சட்டியிலே தாமரைப்பூ முளைத்தார் போல. என்ன பெரியவர்கள், நெருப்பு சட்டியில் தாமரைப்பூ முளைக்குமோ? முளைக்காது. அது மாதிரி இந்த வையத்தில் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நாம் லௌகீகத்தையே எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இது எப்படி நடக்கிறது? பகவான் கிருபையில் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள். செய்யும் கிரிசைகள், நாம் இதற்கு என்ன நோன்பு நூற்க வேண்டும் என்று செய்யும் கிரிசைகள் நாமும் நம்பாவைக்கு. பார்க்க என்ன செய்யணும்? பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி. போன பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பறை தருவம். நாராயணன், நாராயணன்னா என்ன அர்த்தம்? நாரமாகிய ஜலத்தில் பள்ளி கொண்டவன், நரசமூகத்தை ரட்சிப்பவன், எங்குமாகி யாவுமாகி வியாபித்திருப்பவன் நாராயணன். அவன் பார்க்கடல்ல படுத்திருக்கான். இப்போ சொல்றா, அதுக்கு தான் இப்போ விளக்கம் தரும். நாராயணனே பார்க்கடலுள் பையத்துயின்றவன், அவன் பரமன் அடி, அவன் அடியை பிடியுங்கள். நாராயணன் நாமாவை சொல்லுங்கள். அடுத்த பாட்டில் சொல்ல போறா. அவன் திருவடியை பற்றுங்கள், திருவடியை பிடி. பையத்துயின்ற பரமன் அடிபாடி. பையத்துயின்றவன் அவன் கள்ளநித்திரை கொண்டிருக்கிறான். நாம் உஜ்ஜீவிக்கும் வண்ணம் படுத்து கொண்டிருக்கிறான். பையத்துயின்ற பரமன் அடிபாடி.
அவனை பாட வேண்டும். பொழுது விரதம் இருக்கிறோம் என்றால் நம்ம இன்றைக்கி டாக்டர்கள்லாம் சொல்கிறா இதை சாப்பிடாதே அதை சாப்பிடாதே உடம்புக்கு ஒத்துக்காது. இதில் நமக்கு ஆண்டாள் நாச்சியார் அன்றைக்கி சயின்டிஃபிக்காகவும் சொன்னால், ஆத்மாவுக்காகவும் சொன்னால், பக்தி பாவத்துக்கும் சொன்னால், சில உணவுகள் இருக்கே நமக்கு மந்த கதியை கொடுத்து விடும். அதெல்லாம் தவிர்க்கணும் நாம் விரத காலத்தில். அது இந்த காலத்துக்கு உங்களுக்கு பொருந்துறாப்பில் சொல்லணும்னா, இன்றைக்கி காலங்காலத்தால் நீங்கள் சிற்றுண்டின்னு கொண்டு வந்திருக்கல, இதெல்லாம் அன்றைக்கே சொல்லியிருக்கா ஆண்டாள் நாச்சியார். கொஞ்சமாக சாப்பிடணும் சிற்றுண்டின்னா. அதில் இந்த உணவை சாப்பிடு, அதுதான் சொன்னேன். வள்ளுவர் அழகாக சொன்னார், நமக்கு எது ஒத்துக்கிறதோ அதை சாப்பிடணும், ஒத்துக்காத சாப்பிடாதுன்னார். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உணின் ஊறுபாடு இல்லை உயிருக்குன்னா. அதை நான் என்ன பண்ணால் காலங்காலத்தால் டிஃபன் சாப்பிடு, பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் வெள்ளைக்காரன் நம்மளுடைய விரதத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஆஃபீஸுக்கு போகிறோன்னா 3 இட்லி சாப்பிட்றோம், ஒரு காப்பியை குடிக்கிறோம், இல்லை ஒரு ஜூஸ் குடிக்கிறோம், இல்லை மோர் குடிக்கிறோம். அப்போ தான் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும். மத்தியானம் பார்த்தோன்னா 2 மணி வரை எல்லா ஆஃபீஸும் சுறுசுறுப்பாக வேலை செய்வேன், நல்லா ஒர்க்கு நடக்கும். 2 மணிக்கு போய் சாப்பிட்டுட்டு 2:30 மணிக்கு வருவா, 3 மணிக்கு. அப்போ போய் நம்ம ஏதாவது ஜோலி சொன்னோம்னா, சார் நாளைக்கு காலையில் வாங்கலேன் அப்படிமா. ஏன்னா அப்போ டயர்ட் ஆகிடுவான், சாப்பிட்டுட்டானோ இல்லையோ. இந்த ஆகாரம் உள்ளே போச்சுனாலே மத்தியானம் 2 மணிக்கு மேலே 3 மணிக்கு மேலெலாம் வேலை சுணங்கிடும். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நெய்யுண்ணோம். நம்ம எதெல்லாம் தவிர்க்கணும்னு ஆண்டாள் நாச்சியார் ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் இன்றைக்கி சொல்கிறா பாருங்க, இதெல்லாம் தவிர்க்கணும். அதுதான் பிற்காலத்தில் வந்த வழினா, நெய்யை உருக்கி மோரை பெருக்கி உண்டியை சுருக்கி சாப்பாட்டை அளவாக சாப்பிடணும். இந்த சாப்பாடு விஷயத்தில் ஆச்சார கோவையில் ஒன்று சொன்னால் எப்படி சாப்பிடணும்னு. ஒருவேளை நீங்கள் காலையில் கொஞ்சமாக தான் சாப்பிட விட்ருங்க, மத்தியானம் சாப்பிட்றோமே எல்லோரும் 1 மணிக்கு சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க. அப்போ சாப்பிட போயிடணும்னா அரை வயிறு தான் சாப்பாடு சாப்பிடணும், 1/4 வயிறு ஜலம், 1/4 வயிறு காற்றுக்கு, இவ்வளோ தான் சாப்பிடணும். ராத்திரி இதில் பாதி தான் சாப்பிடணும், 1/4 வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு ஜலம், 1/4 வயிறு காற்றுக்கு. இப்போ பார்த்தாலும் குறைச்சிட்டோம். அப்போ ராத்திரி குறைவாக சாப்பிட்டோம்னா, இப்போ நம்ம நாட்காலே நீராடி சொன்னோமே எந்திருக்கணும் 4 மணிக்குன்னு, அந்த 4 மணிக்கு டான்னு டயத்துக்கு எந்திருந்துருவோம். ஏன்னா பசிக்கும் நமக்கு. அதுக்கு தான் ராத்திரி குறைவாக சாப்பிடணும். ஏன் இன்றைக்கி எல்லோரும் விடிய விடிய தூங்குறான் தெரியுமோ, ராத்திரி போய் நல்லா வளைக்கிறான். அப்படி சாப்பிடக்கூடாது. கண்டதெல்லாம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு கஷ்டம் வந்துடும். நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலே நீராடி. நெய் சாப்பிட ரொம்ப நெய் விட்டுக்கப்படாது. நெய் அளவாக ஒரு நாள் தான் சாப்பிடலாம். இதை பின்னால் சொல்ல போகிறோம். 27ஆம் நாள் அன்றைக்கி நல்ல மூட்டை நெய் பெய்து முழங்கை வழிபாரன்னு ஒரு நாள் தான் சாப்பிடலாம். தினமும் நெய் விட்டு சாப்பிடக்கூடாது. நெய் அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணால் நெய்யை சொட்டுன்னா, ஆமாம் அபிகாரம் பண்ணுறதுன்னு பேர். இலையவே முதல்ல ஒரு சொட்டு நெய் விடுறோம், எதுக்குன்னா சுத்தம் பண்ணுறோம். இலையை நெய் தான் சுத்தம் பண்ணும். அந்த நெய் குறைவாக சாப்பிடணும். நெய் உண்ணோம், பால் உண்ணோம். பால்லையே வெண்ணெய் இருக்குது, தயிர் இருக்குது. அதுதான் வெறும் பாலே குடிக்கப்படாது பகலில். அவள் சாஸ்திரத்தில் சொல்கிறதான் கிராமத்தில் வச்சனன்னு சொல்லுவான், பவுஷு கெட்டவனுக்கு தான் பகலில் பாலுன்னு. ராத்திரி தான் பாலை குடித்தா ஜீரணமாகும். நெய் உண்ணோம், பால் உண்ணோம். அதனால தான் 2ஆம் நாள்லேருந்து திருப்பாவை படிக்கிற போது மார்கழி மாதம் வெண்பொங்கல் பண்ணணும்னு வச்சா, அந்த வெண்பொங்கல் நெய் போட்டு பண்ணக்கூடாது, ஜலத்திலேயே வேக விடணும். நெய் கொஞ்சமாக தான் விடணும். அதில் பாருங்கள், அது பாசி பருப்பில் பண்ணுறோம். அதனால தான் அது நல்ல உணவு வெண்பொங்கல். அரிசி கூட இருக்கும், பருப்பு குறைவாக இருக்கும். மற்ற பருப்பெல்லாம் நமக்கு ஃபேட்டி சப்ஸ்டன்ஸை கொடுத்துரும். அதனால தான் சொன்னாங்க, இந்த நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலே நீராடி. சுவாமி சிவானந்தா சொன்னார், ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ். சீக்கிரமாக எழுந்துரு, சீக்கிரமாக குளி. ரொம்ப பேருக்கு இப்போ குளிக்கிறதுக்கே முடியல, சோம்பேறிகளாக இருக்கா. காலங்காலத்தில் எழுந்திருந்த உடனே குளிக்கணும். ஆமாம், உடனே குளிக்கணும். குளித்தா நமக்கு பாதி ஜோலி முடிஞ்சது. அவள் தப்பாக வச்சனு சொல்கிறான். பார்ப்பான் குளித்தா பாதி வேலாச்சன். பார்ப்பான்னா பிராமணன் இல்லை, பார்ப்பவன், பகவானை காண்பவன். காலையில் எந்திருந்து குளிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு 50% ஆஃப் த ஒர்க்கு முடிஞ்சாச்சு. யாராவது வர அங்கே போகணும் இங்கே போகணுன்னா கார் எடுத்துன்னு உடனே போகலாம், உடனே கோவிலுக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம். அடுத்த உடனே ஆஃபீஸுக்கு போகலாம். கோவிலுக்கு உடனே போயிட்டு குளிச்சாச்சுன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்து எங்கே வேணாலும் போகலாம். அதுதான் சொல்கிறான், நாட்காலே நீராடி மகிட்டெழுதோம். அவள் ஸ்திரீகளோல்லையோ மலரிட்டு நாம் முடியும். வையெல்லாம் இட்டுக்கப்படாது. இது லௌக்கீகமான இன்பத்தில் கொண்டு விட்டுரும் கணவனோட.
ஆமாம், பக்தி போய் கடைசியில் கொடைக்கானல் போகணுன்னு தோணும். மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், மலர் சூடிக்கப்படாது. செய்யாதன செய்யோம். செய்யாதன செய்யோம்னா இந்த இடத்துல என்ன, முன்னோர்கள், நமது முன்னோர்கள் எதை செய்யவில்லையோ அதை செய்யக்கூடாது. நம் முன்னோர்கள் என்ன செய்தார்கள் அதை சேர்த்துக்கலாம். நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணா, சீதா கல்யாணம் பண்ணா, ராதா கல்யாணம் பண்ணா, ருக்மிணி கல்யாணம் பண்ணால் அதை பண்ணணும். அது வேணால் நம்ம ஒரு அவன் 50 பேருக்கு சாப்பாடு போட்டால் நம்ம 500 பேருக்கு போடலாம், 1000 பேருக்கு போடலாம். ஆனால் அதை சேர்த்துக்கிறோம். ஆனால் அதை விடக்கூடாது. அவன் செய்யாததை செய்யக்கூடாது. அதான் சொன்னான், செய்யாதன செய்யோம். நாங்கள் இன்னொன்று இதுக்கு செய்யாதன செய்யோம் என்றால், தம்பதிகளாக இருப்பதனால் இந்த 30 நாளும் ஒருவருக்கொருவர் இந்த உடம்பு சௌக்கியத்தை அனுபவிக்க மாட்டோம். செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதும். இந்த திருப்பாவையிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களை பற்றின பேச்சுக்களை பேசவே கூடாது. நாம் பிறரை பற்றின வம்பு நமக்கு எதற்கு? அப்படி பேசுவோமே ஆனால் கோவிந்தன் நாமாவை சொல்வதை நாம் மறந்து விடுவோம். ஆமாம், பஜனையில் பாடுற போது சொல்லுவோம், இன்னொருத்தரை பற்றி நமக்கு பேசுறதுன்னா நாக்கு அப்படியே நீள்றது நீளத்துக்கு. மெட்ராஸ்லேருந்து அப்படியே மதுரை வரைக்கும், திருநெல்வேலி வரைக்கும் நாக்கு நீளும். கேட்குற போதே எப்படி கேட்பான், சமாச்சாரம் தெரியுமோ அப்படிமா. அப்படின்னா எவ்வளோ நீளம் போகிறது பாருங்க இன்னொருத்தரை பற்றி பேசுறதுக்கு. கோள் சொல்வதென்றால் நாக்கு கொண்ட மட்டும் துள்ளும், கோவிந்தா என்று சொன்னால் கொண்டுறக்கம் தள்ளும். கோவிந்தா சொல்லுன்னா தூக்கம் வந்துவிடும். அதுதான் சொல்கிறான் ஆண்டாள் நாச்சியார். தீக்குறளை, தீக்குறள் திருக்குறள் இல்லை, திருக்குறள் சொல்லலாம் எல்லாருக்கும், தீக்குறள் சொல்லாதே. அன்றைக்கி ஆண்டாள் சொல்லியிருக்கா. நல்ல திருக்குறள் இருக்கிற போது எதுக்கு தீக்குறள் சொல்லணும்? தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். ஐயமும் பிச்சையும் இதில் என்ன சொல்லுகிறார்கள்? ஏற்கனவே பின்னால் வந்தவாளும் சொல்லியிருக்கா, ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உண்ணுன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இருப்பவர்கள், இல்லாதவர்கள் கேட்கக்கூடாது, இருக்கிறவா அவளே கொடுக்கணும். இதில் ஐயம் என்பது என்ன, பிச்சை என்பது என்ன? தகுந்தவர்கள் விஷயத்தில் மிகுதியாக கொடுப்பது பிக்ஷை. ஆமாம், இதை சன்னியாசிகளுக்கும் நல்லவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். எதை கொடுக்க வேண்டும்? லௌகீகமான இந்த உணவு மட்டுமல்ல, கிருஷ்ணானுபவத்திலே திளைப்பதற்கு கேட்க வேண்டும். ஆந்தனையும் கைகாட்டி, அவர்கள் கொள்ளாதவர்களாக இருந்தாலும் யாசிப்பவர்களாக இருந்தாலும் கைகாட்டி எல்லாவற்றையும் கொடுத்தாலும், எல்லாவற்றையும் நாம் இங்கு கொடுக்கிறார்கள் என்று கைகாட்ட வேண்டும் என்று அழகாக சொன்னார்கள். உன்னால் கொடுக்க முடியவில்லை என்றால் எங்கேனும் கொடுப்பவர்கள் இருந்தால் அதை கைகாட்டு. உயுமாறு எண்ணி உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று எண்ணு. பிரம்மத்தை பற்றிய ஞானம் இல்லையாகில் அவன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கே தகுதியற்றவன், இல்லாதவனாகிறான். பிரம்ம ஞானம் உள்ளவனாகில் அதிலிருந்து இவன் உள்ளவனை அறிகிறார்கள் என்றபடி இவ்விஷயத்தில் பிரம்ம ஞானத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி என்றால் என்ன பொருள்? யாரை சொல்ல வேண்டும்? அதுதான் அந்த பாட்டிலே கவனிக்கணும். பையத்துயின்ற பரமன் அடிபாடி, பரமனுடைய திருவடியை பாடி கேளீரோ, நீங்கள் கேளுங்கள். ஆமாம், என்ன கேட்க வேண்டும்? பரீட்சை சக்கரவர்த்தியை அந்த பாம்பு கடித்தவுடனே எல்லா பாம்பையும் கொன்று விடுகிறேன் என்று யாகம் செய்த ஜனமேஜயனை அழைத்து வைசம்பாயனர் அவனுக்கு மகாபாரதம் சொன்னார். குணங்களை சொல்ல நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயா என்று கேட்பது போலே நாம் கேட்க வேண்டும். ஜனமேஜயனுக்கு மகாபாரதம் சொன்னது போலே, பரீட்சித்துக்கு பாகவதம் சொன்னது போலே நாம் மற்றவரிடத்திலே நல்ல விஷயத்தை பேச வேண்டும். மற்ற விஷயங்களை பேசினால் பிரச்சனை தான் வரும். கேளீரோ பார்க்கடலுள் செவிப்படைத்த லாபம். பையத்துயின்ற பரமன் அடிபாடி. இன்றைக்கி என்ன பிரமாமா எல்லோரும் டென்ஷன்கிற டென்ஷனே படாதீர்கள். வேறு விஷயங்களை பேசினால் டென்ஷன் வரும். நமது குடும்ப பிரச்சனையை பேசினால் டென்ஷன் வரும். யாராவது ஒருத்தர் வரா, சொந்தக்காரா வரா, தெரிஞ்சவா வரா, பக்கத்தில் உட்கார வச்சுக்கோ. உனக்கு கிருஷ்ணனை பற்றி தெரியுமோ, ராமனை பற்றி தெரியுமோ, இந்த வாமன பெருமாள் எப்படி அவதாரம் எடுத்து போனால், இந்த மாதிரி கதைகளை பேசுங்கள். நமது குடும்பத்திலே பிரச்சனையே வராது.
மற்றொன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நாம் பேசும் பொழுது நம்மை தேடிக்கொண்டு பொல்லாதவர்கள் வரமாட்டார்கள். ஏன்னா இந்த மாதிரி நல்லதையே பேசுவோமேயானால், பக்தி மனம் கமழுமையானால் அந்த இடத்துல ஆட்கள் குறைவாக தான் இருப்பா. நம்ம வெள்ளைக்காரன் ஒருத்தர் ரொம்ப என்ன சொன்னான், எங்கே நல்லது நடக்கிறதோ அங்கே ஆள் குறைவாக இருப்பா. இன்னும் சொன்னால் அழகாக அதுக்கு விளக்கம், எங்கே ஆள் குறைவாக இருக்கோ அங்கே நல்லது நடக்கிறதுன்னு அர்த்தம்னா. இப்போ எல்கேஜிலேருந்து படிக்கிறார்கள், கடைசியில் பிஹெச்டி கிளாஸில் போய் பாருங்கள், ஒரு பையன் தான் உட்காந்துருப்பான். அப்போ மற்ற வாழ்க்கைலாம் ஏன் படிக்கலை, யார் வேண்டான்னு சொன்னால் இங்கே தான் கவனிக்க வேண்டும். கேளீரோ பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமன் அடிபாடி, பையத்துகின்றவனுடைய அந்த திருவடியை பற்றுங்கள். பரமன் அடிபாடி, இந்த உலகத்திலே அவனுடைய திருவடியை பார்க்கடலுள், அவன் திருவடியை பிடியுங்கள். பரமன் அடிபாடி, நாராயணன் நாமாவை சொல்லி அவன் திருவடியை பற்றுங்கள். நாராயணன் திருவடியை பற்றுங்கள். அடிபாடி, அவனுடைய திருவடியை பிடிப்பதுதான் ஸ்ரீராப்திநாதனுடைய திருவடி. அவன்தான் மதுராபுரிக்கு கிருஷ்ணனாக வந்திருக்கிறான். பாடு, நாம் மற்றவற்றையெல்லாம் விட்டுவிடு. அதுதான் சுவாபதேசத்தில் எடுக்கிறார்கள். இந்த இடத்துல வியாக்கியானத்தில் என்ன எடுக்கிறார்கள், நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலே நீராடி. இந்த லௌக்கிகமான பதார்த்தங்களிலே ஈடுபடாதீர்கள். நமக்கு அதனால தான் பிரசாதம் என்று வைத்தார்கள். கடைசியில் கோஷ்டி ஆன உடனே வெண்பொங்கல் கொஞ்சம் கொடுப்பா. எதுக்கு, இந்த உடம்புக்கு சற்று கொடுக்க வேண்டும். அதான் வள்ளுவர் சொல்கிறார், செவிக்கும் உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இதுதான் ஆண்டாள் நாச்சியார் வள்ளுவருக்கு அப்புறம் வந்தவா சொல்கிறார், கேளீரோ பார்க்கடலுள். கேளீரோ, சதா சர்வகாலம் இறைவனுடைய நாமாவை பற்றியே தான் பாடிக்கொண்டிருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். மற்ற விஷயங்களை பற்றி நாம் பேசுவோமையானால் பிரச்சனை. அதைத்தான் இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள். பார்க்கடலுள் திருவடிகளை, அவனுடைய ஸ்ரீராப்திநாதனுடைய திருவடிகளை பாடுவதற்கு கருத்தில் கொள்ள வேண்டும். நாராயணன் நாமாவை பாடுவதற்கு புரந்தரதாசர் சொல்கிறார், இந்த பசுமாட்டோட கொம்பு இருக்க, கொம்பு, இந்த கொம்பு நின்று அகலமாக வந்திருக்கும், அது அப்படி கூர்மையாக போகும். அந்த கூர்மையாக இருக்கும் கொம்பு, அந்த கொம்பில் எந்த பொருளை வச்சாலும் நிற்காது. இந்த பூமியிலேயே எந்த பொருளும் நிற்காது. நிற்கிறதுன்னா என்ன, பூமியில் தான் இருக்கும். சேர் வச்சுருக்கோம்னா தரையில் தான் இருக்கும். ஆனால் ஒரு ஆகாசத்தில் ஒரு பொருள் பறக்கிறதே நீ சொல்லுவ விமானம், அது பறக்கிறதுக்கு உண்டானபடி வச்சுருக்கா, திரும்பி கீழே தான் இறங்கும், பறந்துட்டே இருக்காது. அதிகபட்சம் 10 மணி நேரம் பறக்கும், அதுக்கப்புறம் கீழே இறங்கும். எதுவுமே கீழே பூமிக்கு தான் வந்தான் எந்த வஸ்துவுமே. இப்போ பாருங்க, இந்த போடுறேன் அப்படின்னா அப்படி விழும், ஒரு வினாடி நிற்கும், நின்றுட்டு விழும். புரந்தரதாசர் சொல்கிறார், அந்த பசுமாட்டோட கொம்பில் எது வச்சாலும் நிற்காது. இந்த கடுகு இந்த உலகத்திலேயே சின்ன பொருள், அந்த கடுகை வச்சோம்னா அப்படி நின்று கீழே விழும். புரந்தரதாசர் சொல்கிறார், அந்த கடுகு நின்ன நேரம் நாராயணா சொல்லு போரும் உனக்கு மோட்சம் தரேங்கிறானாம். ஆவின கொம்பின துதியல்லி சாசிபே நிந்தித்த காலவே நின்ன ನೆನದವ ಜೀವನ್ ಮುಕ್ತನೆಂಬದಕ್ಕೆ ಏನೋ ಆಶ್ಚರ್ಯವಯ್ಯ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ. ಹೊರಲುತ್ತ ನೆರலுத்த ஹரி ஹரி. உட்காண்டிருக்கோம், எழுந்திருக்க முடியல, ஐயோங்காதே. ஹரி ஹரி எந்த ನೆನದವ ஜீவன் முக்தன் என்பதற்கே ஏனோ ஆச்சரியவையா புரந்தர விட்டலா புரந்தர விட்டலா. நாராயணன் நாமாவை சொல்லு, சாசிவே நிந்தித்த காலவே. அந்த நாராயணன் நாமாவை சொல்லு. அதான் ஆண்டாளிங்க சொல்கிறா, பையத்துகின்ற பரமன் அடிபாடி. அவன் திருவடியை பாடுவதற்கு நமக்கு என்ன இடையூறாக இருக்குது? நெய் உண்ணோம், பால் உண்ணோம், இந்த நெய்யை சாப்பிட்டோம், பாலை குடித்தோம், நல்லா சாப்பிட்டுட்டோம்னா தூக்கம் வரும். ஆமாம், இந்த தூக்கத்தை நீக்குவதற்குத்தான் சீக்கிரமாக எழுந்திருங்கள், நீராடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆண்டாள் நாச்சியார். அதை தவிர இன்னொன்று, இந்த பாட்டில் இன்னொரு அர்த்தம், பிரம்மஞானம் இல்லாதவர்களையும் இந்த பிரம்மஞானத்திற்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். நாம் அவர்களையும் கூட்டி கொண்டு போ, ஆண்டாள்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா தோழிமார்களையும் அழைச்சின்னு போகிறான். நாம் கோவிலுக்கு போகிறோம்னா எல்லாரையும் கூட்டின்னு போகணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அவன் மட்டும் கோவிலுக்கு போவான், பக்கத்தில் இருக்கிறவளை கேட்கணும், நான் காரில் போகிறேன், இடம் இருக்குது, வரையலா? அவன் வரையும் வரலேன்னு சொல்லட்டும்.
இந்த கோவிலுக்கு போகிறேன், திருவல்லிக்கேணி போகிறேன், ஸ்ரீரங்கம் போகிறேன், இந்த கோவிலுக்கு பெருமாள் சேவிக்க போகிறேன், நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்க வேண்டும். அப்படி யாரும் பொதுநல சிந்தனையே இல்லை. இன்னொன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்திலே சாப்பாடோ தூக்கமோ மற்ற ஆடை ஆபரணங்களோ அவாவா அணிந்து கொள்வது. ஆனால் பகவத் விஷயம் எல்லாருக்கும் பொதுவானது. அதான் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறு எண்ணி எல்லாரும் உஜ்ஜீவிக்க வேண்டும். எல்லா ஜீவன்களும் சௌக்கியமாக இருக்க வேண்டும். நாராயணன் நாமாவை சொல்லி எல்லோரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும். பகவத் குணத்தை சொல்லுங்கள், பகவத் குணத்தை கேளுங்கள். கேளீரோ பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமன் அடிபாடி கேளுங்கள். நாராயணன் நாமாவை கேளுங்கள், நாராயணன் நாமாவை சொல்லுங்கள், நாராயணன் திருவடியை பற்றுங்கள். இதை பற்றினால் நீங்கள் சௌக்கியமாக இருப்பீர்கள். குழந்தைகளை பார்த்து சொல்லுங்கள், குழந்தைகளே நீங்கள் நாராயணன் திருவடியை பிடியுங்கள், நல்லபடியாக பரீட்சையில் மார்க் வாங்குவீர்கள், உங்கள் வியாதி போகும், உங்களுக்கு சகல சௌக்கியங்கள் வரும். எப்பொழுது வரும்? பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமன் அடிபாடி. இறைவனுடைய திருநாமாவை சொல்லுங்கள், அவன் திருவடியை பற்றுங்கள் என்று உணர்த்துங்கள். இதுதான் எடுக்கிறார்கள். இந்த இடத்துல தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு என்னோ பிரமாமா எல்லாரும் பொதுநலம் பொதுநலம் என்கிறார்கள். என்னவோ நம்முடைய மதத்தில் சொல்லாத மாதிரி, நம்ம மதத்தில் பேசாத மாதிரி, நம்ம மதத்தில் சொன்ன பொதுநல சிந்தனை எங்கும் கிடையாது. சொல்லுகிறார்கள் பாருங்கள், பிரம்மத்தை அறிவதற்கு கூப்பிடுங்கள். கேளீரோ பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமன் அடிபாடி, அவன் திருவடியை பற்றுங்கள். இதில் என்ன தத்துவம்? சுத்தமான ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சீக்கிரமாக நீராடுங்கள், எல்லோரையும் அழைத்து கொண்டு போங்கள், அவன் திருவடியை பற்று, அவன் நாமாவை சொல்லுங்கள், அவன் நாமாவே நமக்கு கதி என்று உணர்த்துங்கள். குழந்தை பருவம் முதற்கொண்டு சிறு குழந்தை தொட்டிலே இருக்கின்ற குழந்தையிலிருந்து சொல்லுங்கள். சரி, நமஸ்தே சொல்லு என்று சொல்லிக் கொடுங்கள், பகவன் நாமாவை சொல்லு என்று சொல்லிக் கொடுங்கள். அதுதான் நம்மை காக்கக்கூடியது. இந்த உலகத்திலே இருக்கின்ற ஜீவன்கள் எல்லாம் உஜ்ஜீவிக்க வேண்டும். இந்த ஜீவன்கள் எல்லாம் அந்த பரமாத்மாவை அனுபவிக்க வேண்டும், பரமாத்மாவிடத்திலே செல்ல வேண்டும். எத்தனை பிறவி எடுத்தாலும் அவனை நினைக்கின்ற எண்ணத்தை கொடுக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை கொடுங்கள் எல்லோருக்கும். சுயநலமற்ற தன்மை வளருங்கள் என்று சொல்லுவதுதான் இந்த பாசுரம். பொதுநலமாக எல்லாருக்கும் சொல்லுங்கள் என்று சொல்வதுதான் இந்த பாசுரம். இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறார்கள். தொடர்ந்து என்ன சொன்னார்கள் என்று பார்ப்போம். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்துமைந்தும் அறியாத மானுடரை வையம் சுமப்பதுவும் வம்பு என்று சொல்லி வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று கூறி இந்த அளவில் திருநிறைவு செய்கின்றேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.